ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இப்போ ரீசெண்டாக நான் படித்த சில வரலாற்று நாவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி நாவல்ஸ் எல்லாம் அவ்வளோ விரும்பிலாம் படிக்க மாட்டேன். நார்மலாக ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறப்பே கொஞ்சம் கஷ்டமாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை இவ்வளோ அழகாக ஹிஸ்ட்ரி நாவல் இவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில புத்தகங்கள் நான் படித்தேன். அந்த புத்தகங்கள் என்னென்னங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மருதன் சாரோட கடல் பயணங்கள் புத்தகம். எனக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். கடல் பயணங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னும் நான் போனதில்லை கடல் பயணங்கள். சின்ன போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த புக்லாம் படிக்கிறப்ப நம்மளே அந்த கடலில் போன ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு மருதன் சாரோட புத்தகங்கள். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 175 ரூபாய். இது எத்தனை பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 143 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர்த்தோட கடல் பயணத்தை பற்றி இது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வாஸ்கோட காமா அவர் இந்தியா வந்தார் பார்த்தீங்களா. அப்போ அவர் சின்ன வயசுலேருந்து இந்தியா வரணும்னு எதுக்காக ஆசைப்பட்டாரு, யாரு அதை பற்றி இந்தியா பற்றி சொல்லி அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு, அது அவர் அதுக்காக என்னென்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணாரு, அப்படி அவர் பயணம் மேற்கொண்டப்ப அவருக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறதுலாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க. இப்படி 13 கதை இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம்னு அதை சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகம் படிக்கிறப்ப நம்மளே ஒரு அழகான கடல் பயணம் மேற்கொண்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான புக், அவசியம் நீங்கள் படித்து பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முகில் சாரோட செங்கிஸ்கான் புத்தகம். இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை 225 ரூபாய். பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 175 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் தாங்க. ஆனால் இதில் பாருங்கள், இதில் படங்களோடு கொடுத்துருப்பாங்க. செங்கிஸ்கான் ஆண்ட இடம்லாம் எதுங்கிற மாதிரி. ஸோ அவரோட வம்சாவளியோட பேரெல்லாம் வரிசையாக கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலி ட்ரீலாம் அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப ரெஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதெல்லாம் முகில் சாரோட புத்தகத்துலையும் மருதன் சாரோட புத்தகங்கள்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வருஷம்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்பப்போ என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சுங்கிறத. ஆக்சுவலாக இந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் தான் செங்கிஸ்கானோட பாஸ்ட் லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்கிறத புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம செங்கிஸ்கான்ங்கிறப்பே அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மக்களுக்கு என்னென்ன கொடுமை செஞ்சாருங்கிறதான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வர முன்னாடி அவர் சின்ன வயசுல அவர் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாருங்கிறது இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. செங்கிஸ்கானோட லைஃப்ல இப்படி ஒரு மறுபக்கம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நீங்கள் அவசியம் படித்து பாருங்க இந்த புத்தகம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இப்படி கொடூரமாக நிறைய சம்பவங்கள் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவங்களை இப்படி மாற்றிருக்கும். மேபி செங்கிஸ்கானுக்கும் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் இருந்திருந்தா ஒரு வேளை நல்ல அரசராக இருந்திருக்கலாமோ. அவரோட சின்ன வயசு இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு பையனாக தான் காமிச்சிருக்காங்க. அவர் எப்படி இந்த மாதிரி மாறினாருங்கிறதுக்கும் நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இது ஒரு நாவல் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அது ஹிஸ்ட்ரி தான், பட் ஆனால் நாவல் வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் அவசியம் அதை படித்து பாருங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள், மருதன் சார் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் நான் வாங்கினப்ப. இப்போ என்ன விலைங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 202 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் அவசியம் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பக்கத்திலே இருக்க இலங்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழர்கள் ஃபேஸ் பண்ணாங்கிறத இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதாவது நான் எடுத்தோன்னே சீக்கிரம் படிச்சிட்டேன். ஆனால் இந்த புத்தகம் படிக்கணும்னு நான் எடுத்து நிறைய நாள் வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமாக கூட இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட இரத்த உறவுகள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணுமா, இல்லை வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்ச ஒரு புத்தகம். இந்த புக்கில் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அண்ணா சின்ன வயசில் அவர் வேலுப்பிள்ளை ஐயா வீட்டில் அவர் வளர்றப்ப அவருமே ஒரு சாதாரண அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனாக வளர்றாரு. அவர் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான அப்பாட்ட அவர் வளர்றப்பயே அவரோட கேரக்டர் எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வளர்றப்ப பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து தமிழர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாங்கங்கிறத அவர் வந்து அதை அனுபவிச்சு அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் அனுபவிச்சு வளர்றப்ப அவர் ஒரு வாலிப வயசு அடையிறப்ப அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருந்தாங்க. எல்டிடி எப்படி ஃபார்ம் ஆச்சு, எல்டிடி மட்டும்தான் ஃபார்ம் ஆச்சா, அது மாதிரி எத்தனை குரூப் அங்கே ஃபார்ம் ஆச்சு தமிழ் மக்களுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப இது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் எல்டிடிக்கும் நடந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை, இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்டிடியே கூட ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த போரை நிப்பாட்டிக்கலாம், கவர்மெண்ட் வந்து நமக்கு தேவையான ஒரு பாதுகாப்பையும் இதையும் கொடுத்துட்டா நம்ம தமிழீழத்தை கூட விட்டுறலாங்கிற ஒரு முடிவுக்கு கூட வராங்க. ஆனால் அப்போ அங்கே இருந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இதை வச்சு மட்டும்தான் நமக்கு ஓட்டு வாங்க முடிஞ்சு, இப்போ இவங்களோட பிரச்சனை இல்லாட்டி நம்ம எப்படி ஓட்டு வாங்குறது, அதனால இந்த பிரச்சனை இப்படியே இருக்கட்டும்னு யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பாக நடந்திருக்கு. அதுக்காகவாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி புக்ஸை நீங்கள் அவசியம் படிங்க. இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்ரீலங்கன் அரசியலில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள். யாருக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவங்கள தான் இறங்கி அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலலாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவசியம் நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத கமெண்ட்டில் பகிர்ந்துக்கங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள். இது வந்து மதன் சார் எழுதியிருக்காங்க. விகடன் பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. நான் வாங்கினப்பே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பிரதிகளை தாண்டி இது விற்பனை ஆகிருக்கு. இது வந்து 350 ரூபாய். இது நான் 37வது எடிஷன் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பக்கங்கள் தான், 300 பக்கங்களுக்குள்ளே தாங்க இருந்துச்சு. 250 பக்கங்கள் தான் இதோடது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நான் ஆக்சுவலாக இதில் ஒரு 50 பக்கம் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக ஒரே கதைன்னா நான் ஒரே தடவை ஒட்டுக்கா படிச்சிருவேன். இது வந்து பாட்டாக படிச்சாக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தி தான் படிப்பேன். ஸோ இது நான் 50 பக்கம் படிச்சுட்டே உங்களுக்கு நான் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து தலைநகராக இருக்குது பார்த்தீங்களா டெல்லி, அங்கே வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க, போகிறவரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடமா டெல்லியே இருந்திருக்கு அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய அடிமைகள்னா அதாவது அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அரசர்கள்கிட்ட வேலை பார்ப்பாங்க. அவங்க படிப்படியாக அடுத்து தளபதி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்டிங் ஏறி அவங்க வந்து அந்த ராஜாவா அவங்க வந்து டெல்லிக்கு பொறுப்பேற்றுக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் டெல்லியில் பொறுப்பேற்று ராஜாவா ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதில் எத்தனை பேரோட ஆட்சி நல்லா இருந்துச்சு, யார் யார் எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு நான் படித்த அந்த 50 பக்கத்துக்குமே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே வித்தியாசமான தகவலாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம குதுப் மினார்னு சொல்கிற அந்த ஒரு இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை அரசர் தான் கட்டினாங்கங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்புங்க, அதுதான் உண்மை. அங்கே வந்து ஒரு தூண் ஒன்று இருக்குங்க. 1600 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட இரும்பு தூண் இன்னுமே துருப்பிடிக்காம அப்படியே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு 50 பக்கத்துலேயே எனக்கு ஒரு 500 பக்கங்கள் படித்தா நமக்கு என்ன மாதிரி தகவல்கள் கிடைக்குமோ அப்படி தகவல்கள் இருக்குது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஜினி முகமது படையெடுத்து வந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அவர் வந்து 17 முறை இந்தியாவை படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மவே வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவோம், கஜினி முகமதுலாம் 17 தடவை இந்தியாவுக்கு படையெடுத்து வந்து அப்புறம் தான் வெற்றி பெற்றாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் உண்மையே இல்லைங்கிறதே எனக்கு இதை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. நம்ம வந்து நம்மளும் இப்படி ஒரு மித்தை நினச்சிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து 17 முறையும் வந்தப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு தேவை செல்வம். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊருக்கு வந்து அவருக்கு தேவையான செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு மனுஷன் போயிருக்காரு. இது தெரியாமல் நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்மளே என்ன சொல்லுவோம், கஜினி முகமதே 17 தடவை படையெடுத்து வந்து அவர் ஜெயிச்சார், அந்த மாதிரி விடாமுயற்சியாக இருக்கணும்னு. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் ஒவ்வொரு தடவையும் வெற்றி பெற்றுட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிறதுலாம் இவரே கேள்வி கேட்டு இவரே சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகம் படிக்கிறப்ப நமக்கு நிறைய இடத்துல கேள்விகள் வரும் பார்த்தீங்களா. இவர் என்ன பண்ணுவார்னா, மதன் சாரை பொறுத்தளவுக்கும் அவரே அந்த கேள்வியும் கேட்டு அவரே பதிலும் சொல்லுவார். அப்போ வந்து நமக்கு எப்படி தோணுன்னா, நம்ம மைண்ட் வாய்ஸ் அங்கே வரைக்குமா கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம். கஜினி முகமதை பற்றி சொன்னோன்னே இன்னொரு விஷயம் சொல்வேன். கஜினி அங்கேருந்து படையெடுத்து வந்து வடக்கில் வந்து அவர் வந்து தேவையான பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார். அதாவது அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது கோயில் தாங்க. ஏன்னா நம்மளோட கருவறையிலையும் அங்கே வந்து அங்கே கஜானாலையும் நிறைய செல்வங்கள் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு.
அங்கே ரொம்ப காவலும் இருக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து கோயிலில் தான் வச்சு ஒவ்வொரு கோயிலாக நிறைய கோயில்கள் கொள்ளையடிக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான கோயில் பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோயில். அந்த கோயிலில் அவர் கொள்ளையடிச்சிட்டு போகிற பற்றின நிகழ்வெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இவ்வளோ ஃபேக்ட்லாம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் அப்படி அங்கே வடக்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்ப தெற்க இருந்து ஒரு அரசர் போகிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நீர் எடுக்க. அப்போ என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து அங்கே வடக்க தான் போகிறாரு. கஜினி முகமது வடக்க தான் இருக்காரு. பட் 2 பேருமே வந்து நினைச்சிருந்தா மீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து தூதுவர்கள் நிறையா இருந்தாங்க, ஒற்றர்கள் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமா 2 பேருக்குமே தகவல் கண்டிப்பாக போயிருக்கும். ஆனாலுமே வந்து 2 பேரும் ஒருத்தர் வழியில ஒருத்தர் போகாம அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். பட் அப்படி பார்க்காம 2 பேரும் ஒரு டயத்துல மீட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியா இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 பேருமே சமகால அரசர்கள். ஒரே டயத்துல அவங்க 2 பேருமே, இவரும் வடக்க நோக்கி போயிருக்காரு, அவர் வடக்க தான் அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப 2 பேரும் மீட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஹிஸ்டரி வேற விதமா மாறி இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. அதாவது ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனாரு. அவரோட சோழர்களோட ஆட்சியை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போனாரு. ஆனா கஜினி முகமதை பொறுத்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆசையெல்லாம் பெருசா இல்லை. அவருக்கு என்னன்னா அந்த பொருளை சேர்க்கணும், செல்வங்களை சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட இன்டென்ஷனா இருந்துச்சு. ஸோ அதனாலயும் என்னமோ 2 பேரும் மீட் பண்ணலை. 2 பேத்துக்குமே வந்து ஆப்போசிட்டா நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலையோ என்னமோ தெரியலங்க. ஓகே, என்ன இருந்தாலும் அந்த நிகழ்வை நம்ம வரலாறு மிஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். அவசியம் இந்த புத்தகம் படிச்சு பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பூட்டும் அரிய தகவல்கள். PSR ராவ்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து நர்மதா பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகங்க. ஆனால் இப்போ பதிப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 214 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நடந்த நிகழ்ச்சிகளை குட்டி குட்டியாக ரொம்ப பிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃப் பேரா கூட இருக்காதுங்க, ஆனால் ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்துடும். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. என்கிட்ட பழைய புத்தகமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி தகவல் இருக்குங்கிறத வேணுமா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக ஒரு 2 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபியம் வார்ன்னு ஒன்று நடந்துச்சுங்க. அதாவது என்னென்னா சீனாவில் வந்து போதைப் பொருட்கள் பழக்கமே இல்லை. ஸோ அங்கே வந்து அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் தடை இருந்துச்சு. அதனால அங்கே எந்த வியாபாரமும் நடக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வர்ற அந்த போதைப் பொருளை விற்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாரம் நடத்தியிருக்காங்க. ஒரு போர், அதாவது ஒரு போதைப் பொருளை உங்கள் ஊரில் நாங்கள் விற்போம்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்குன்னு உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு பேர் தான் ஓபியம் வார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பயும் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கும். இதில் வந்து இன்னொரு இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இதில் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஓபியம் வாருங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா இவ்வளோலேருந்து இவ்வளோ பேஜ் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மேட்ரை சொல்லிடுறாங்க. இப்படி வந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து எனக்கு நியூஸாக மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் நம்ம ஃபேக்ட்ஸ் குட்டியாக படிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த புத்தகத்தில். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பென்சிலின் மருந்து கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது சுகாதார இலக்காவை சேர்ந்த அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெல்ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து லண்டன்லேருந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் டிக்கெட் கவுண்டரில் ஃப்ளைட்டில் கேட்குறாரு, எங்கே இப்படி வந்து நான் பெல்ஃபாஸ்ட்டுக்கு போகணும், எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க டிக்கெட் ஃபுல்லாகவே புக் ஆயிடுச்சு, இது வந்து சுகாதார அமைச்சகத்தை சேர்ந்து அத்தனை பேர்த்துக்கும் டிக்கெட் புக் ஆயிடுச்சு, ஸோ உங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, எங்களால் டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீச் கொடுக்க வேண்டிய மனுஷனே அங்கே தான் இருக்காங்க, கேட்க போகிறவங்க எல்லாரும் அந்த ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த புத்தகம் நீங்கள் அவசியம் கிடைச்சா வாங்கி படிங்க. அப்படி கிடைக்காட்டி சொல்லுங்கள், நான் எங்கே கிடைக்குதுன்னு வேணுமா சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த 5 புத்தகங்களுமே நான் வந்து ரொம்பவே விரும்பி படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக படித்த புத்தகங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச புத்தகங்கள் இருந்தால் அவசியம் என் கூட பகிர்ந்துக்கங்க.
ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறப்ப நிறைய தெரியாத புதிய புதிய புத்தகங்கள் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலோட ரொம்ப முக்கியமான நோக்கமே புக் ரெக்கமெண்டேஷன் தான். எனக்கு நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு நான் சொல்லுவேன். கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் படித்த ஹிஸ்ட்ரி நாவல்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான நாவலாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அதை பரிந்துரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா புக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் தான். அதனால போர் அடிக்குமோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நானுமே நாவல் படிக்கிற ஆள் தான். ஸோ எனக்குமே இது ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சில சில நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள், உண்மை சம்பவங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம மக்கள் கடந்து தானே வந்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அவசியம் இந்த புத்தகங்கள்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வேறு சில புத்தகங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.